சகோதரத்துவத்துக்கான நேசக்கர சேவையை நடத்துகிறது. விக்ரமசிங்கபுர சுயாதீன தொலைக்காட்சி சேவை தலைமையகத்துக்கும் கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் வர்த்தக பிரிவுக்கும் பெருந்தொகையான உதவிகள் கிடைத்த வண்ணம் உள்ளன. தனியார் நிறுவனங்கள், பொது அமைப்புகள், பிரதேச மக்கள் சகோதரத்துவத்துக்கான நேசக்கரத்துக்கு சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் ஊடக வலையமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. தண்ணீர் போத்தல்கள், புதிய ஆடைகள், மருந்து பொருட்கள், குழந்தைகளுக்கான பால்மா, பிஸ்கட், உலர் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை அன்பளிப்பு செய்து இந்த கைங்கரியத்துக்கு உதவ முடியும். இதே நேரம் நாட்டின் பல பாகங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அன்பளிப்புகளை சேகரிக்கும் நிலையங்களுக்கும் அன்பளிப்புகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. மாத்தரை பெஹரஹேன பூர்வாராம விகாரையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உதவிகளை சேகரிக்கும் நிலையத்துக்கு தென்பகுதி மக்கள் மிக ஆர்வத்துடன் பல்வேறு பொருட்களை அன்பளிப்பு செய்து வருகின்றனர். திஸ்ஸமஹாராம ரஜமஹா விகாரைக்கும் மக்கள் பொருட்களை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விகாரையில் இன்று ஏற்பாடு செய்திருந்த வைபவம் ஒன்றில் ஒரு தொகை அரிசியும் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டன. மஹிபால ஹேரத் மன்றமும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஊடக வலையமைப்புடன் இணைந்துள்ளது. அதன் தலைவர் கணக்க ஹேரத் தகவல் தருகையில் அடுத்த சில நாட்களுக்குள் பெருந்தொகையான அன்பளிப்பு பொருட்களை சேகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதே நேரம் காலி போலீஸ் அத்தியட்சகர் பிரிவில் உள்ள 14 போலீஸ் நிலையங்களினால் 10,000 ராப்தல் பான் இன்று முற்பகல் வவுனியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தென்மாகாண கூட்டுறவு திணைக்களத்தினால் தண்ணீர் போத்தல்கள், பிஸ்கட், பால் மா உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாகாண கூட்டுறவு அமைச்சர் UGD ஆரிய திலக்க இவற்றை விமானப்படையினரிடம் கையளித்தார். இலங்கை முதலீட்டு சபை ஊழியர்கள் 1 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான பெறுமதியுடைய பொருட்களை அன்பளிப்பு செய்துள்ளனர். எக்ஸ்ரே கருவியொன்று, உலர் உணவு, மருந்து பொருட்கள், சமையலறை உபகரணங்கள் உட்பட மேலும் பல பொருட்கள் இதில் அடங்கியிருந்தன. அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பாவும் பொருட்கள் அடங்கிய பொருட்களை அனுப்பி வைக்கும் வைபவத்தில் கலந்து கொண்டார். இடம்பெயர்ந்த 40,000 பேருக்கு 2 நாட்களுக்குள் தற்காலிக இருப்பிடங்கள் வழங்கப்பட்டுள்ளன. வவுனியா, மலிக் ஃபார்ம், புல்மோட்டை ஆகிய பகுதிகளில் தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சபரகமுவ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினத்தில் மாத்திரம் மலிக் ஃபார்ம் பகுதியில் 10,000 பேருக்கு தற்காலிக கூடாரங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று நண்பகல் வரையில் மேலும் 10,000க்கும் கூடுதலானோர் கூடாரங்களில் குடியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சபரகமுவ மாகாண முதலமைச்சர் தெரிவித்தார். திருகோணமலை மற்றும் புல்மோட்டை ஆகிய பகுதிகளில் மேலும் 20,000 பேர் இன்று குடியமர்த்தப்பட உள்ளனர். சுகாதார வசதிகள், சுத்தமான குடிநீர் மற்றும் மின்சார வசதிகளும் அங்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளன. சுற்றாடல் பாதிப்புகளை தடுப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அதுல காந்த லியனகி உட்பட அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் வவுனியாவுக்கு சென்றுள்ளனர். மனித கேடயங்களை இழந்த LTTE பயங்கரவாதிகள் ஆயுத தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை யுத்த சூனிய பிரதேசத்தில் இருந்து கலும் குணத்திலக்க வழங்கியுள்ளார். தப்பிச் செல்லும் பயங்கரவாதிகள் தமது ஆயுதங்களை படையினரிடம் சிக்காமல் பதுக்கி வைத்து விட்டுச் செல்கின்றனர். படையினரால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மட்டைகள், மரங்கள் ஆகியவற்றை கொண்டு ஆயுதங்களை பயங்கரவாதிகள் மறைத்து வைக்கின்றனர். இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. விஸ்வமடு பகுதியிலிருந்து இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டன. 57வது படைப்பிரிவின் தளபதி மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸ் தலைமையில் 573வது படைப்பிரிவு மற்றும் லெப்டினன்ட் கர்னல் சிசிர பலபிச்சியவின் வழிகாட்டலில் 4வது தேசிய பாதுகாப்பு படைப்பிரிவு இந்த பகுதியில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பயங்கரவாதிகளின் 152 மில்லிமீட்டர் ரக கனரக ஆயுதத்தின் பாகங்கள் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டன. இவ்வாறு பயங்கரவாதிகளின் பாரிய ஆயுதங்கள் படையினரால் கைப்பற்றப்பட்டன. மனித கேடயங்களை இழந்த பயங்கரவாதிகள் பாரிய ஆயுத தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்துள்ளனர். பயங்கரவாதிகளின் அழிவு வெகு தூரத்தில் இல்லை என்பதும் உறுதியாகிவிட்டது.
தொடரும் செய்திகள். தொடர்ந்து யுத்த சூனிய பிரதேசத்தில் சிக்கொண்டுள்ள அப்பாவி பொதுமக்கள் மீது பயங்கரவாதிகள் மேற்கொள்ளும் மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை விமானப்படை கண்காணித்துள்ளது. எல்டிடி பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தும் காட்சிகளும் கண்காணிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களை சுற்றி வளைத்து அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் காட்சியும் அவதானிக்கப்பட்டுள்ளது. தோல்வியின் விளிம்பில் உள்ள எல்டிடி பயங்கரவாதிகள் யுத்த சூனிய பிரதேசத்தில் இருந்து தப்பிச் செல்ல முடியாமல் பொதுமக்களை பணைய கைதிகளாக வைத்து அவர்களுக்கு புரியும் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகளை ஆகாயத்திலிருந்து அவதானிக்க முடிந்துள்ளது. நடைபெற்று முடிந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் வடமத்திய மற்றும் மத்திய மாகாண சபை வடமேல் மாகாண சபை ஆகியனவற்றில் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீமும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து முஸ்லிம்களை எதிர்க்கட்சியில் அமர்த்தியதாக நீர் வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சரும் தேசிய காங்கிரசின் தேசிய தலைவருமான ALM அத்தாவுல்லா குற்றம் சாட்டியுள்ளார். தம்பாளை முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தேசிய ஒற்றுமைக்கான புத்தாண்டு விழா இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். வடமத்திய மாகாணத்தில் முஸ்லிம்களை தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருத்தாக்கி விட்டுவிட்டார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர். அங்கு அவருக்கு வாக்குகளை எடுத்து ஒருவர் மரணித்து விட்டார், ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்றார். மத்திய மாகாணத்திற்கும் சென்று முஸ்லிம்களை எதிர்க்கட்சியில் ஆக்கிவிட்டார். இப்பொழுதும் மேல் மாகாணத்திற்கு போய் அங்கு முஸ்லிம்களை எதிர்க்கட்சியில் ஆக்கிவிட்டால் தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். அப்பொழுதுதான் முஸ்லிம்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுதான் ரவுப் ஹக்கீமுடைய தேவை. கிழக்கு மாகாணம் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து முஸ்லிம் காங்கிரசிலிருந்து விடுபட்டு விட்டது. முற்றுமுழுதாக லேசாக விடுபடவில்லை. முஸ்லிம் காங்கிரசின் பேஸ் அது முற்றுமுழுதாக விடுபட்டு விட்டது. பிரதேச சபையின் தவிசாளர்கள் வைஸ் சேர்மன்ஸ் அதே போன்று மாகாண சபை உறுப்பினர்களே மாறி போகின்ற காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களை பிரித்து அப்படி எதிர்க்கட்சியில் அமர வைத்து இந்த நாட்டில் அரசாட்சியிலே பங்காளிகள் இல்லாத ஒரு ஏழை சமூகமாக முஸ்லிம்களை ஆக்கிவிட்டு இன்றைக்கு அதாவது மேல் மாகாணத்து தேர்தலிலும் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் ரவுப் ஹக்கீம். முஸ்லிம்கள் வாக்கு போடுகிறார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். என்ன நடக்க போகின்றது? மீண்டும் மேலான முருகை. இதற்குத்தான் அரசியல் வழிகாட்டுதல்கள் வேண்டும். இதற்குத்தான் அரசியல் பாதை வேண்டும். இதற்குத்தான் சரியா தொடரும் செய்திகள். எதிர்வரும் 25ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி மேல் மாகாணத்திலிருந்து துரத்தி அடிக்கப்படும் தினமன்று ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகார ஆலோசகரும் ஊடக ஆராய்ச்சி அதிகாரியுமான AHM அஸ்ஃபர் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர்களை ஆதரித்து ரத்ன ஆலையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேல் மாகாண சபை வேட்பாளர் நிரஞ்சன் நாணயக்காரவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பொதுக்கூட்டத்தில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் பச்சை நிறம் முஸ்லிம்களுடைய நிறம் என பல்லாண்டு காலமாக கூறித்திருந்து பல பசப்பு வார்த்தைகளையும் பொய் புழுகுதல்களையும் கட்டவிழ்த்துவிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் உண்மையான சுயரூபத்தை இன்று மேல் மாகாண மக்களும் கொழும்பு வாழ் முஸ்லிம்களும் நன்கு உணர்ந்துள்ளனர். இதனால் கொழும்பு வாழ் முஸ்லிம்கள் ஐக்கிய தேசிய கட்சியை புறம் தள்ளிவிட்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு வாக்களிப்பதற்கு தயாராகின்றனர். தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் எமக்கு இது தெளிவாக தெரிவதாகவும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை நாளை மாலை 6 மணிக்கு வழமை போல் இடம்பெறும். வணக்கம்.